தமிழக மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் எப்பொழுது சார் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும், இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகள் பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதி அந்த நேரடி நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பவர்களுடைய மத்தியில் தற்சமயம் நிலவிட்டிருக்கு. இவர்களுக்கு உண்டான ஒரு சரியான பதிலை இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிய புறாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் அதை மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஸோ மக்களே, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய முடிவுகளை வெளியிட போகிறதா சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ ரேஷன் கடையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கூடுதலாக அதிகப்படியான வேக்கன்சிஸும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் அதிகரித்த மாதிரி ரேஷன் கடையுடைய வேக்கன்சிஸும் நமக்கு அதிகரிப்பதாக சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள், ஸோ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்வதற்கு முன்னாடி கூட்டுறவு சங்க பதிவாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நீதிமன்ற தீர்ப்பின்படி ஆல்ரெடி பழைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு முதல்ல வழங்குங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பணி நியமனத்தை தொடங்குங்க அப்படின்ட்டு ஒரு புதிய உத்தரவு ஒன்று போயிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை துவங்குவதில் கொஞ்சம் சிறிதளவு தாமதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ தமிழக மக்களே கவலையே பட வேண்டாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்று மாலைக்குள்ளார ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்துமே நீங்கள் பெறுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ரேஷன் கடைகளில் புதிய அறிவிப்புகள் எல்லாமே கொண்டு வர இருக்காங்க. ஸோ இந்த 2023 புதிய வேகன்சிஸ் பட்டியலையும் ரேஷன் கடைகளில் நமக்கு கொண்டு வர இருக்காங்க. ஸோ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அதி விரைவில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.